மொழி தெரியாத, இனம் தெரியாத எல்லா இடங்களுக்கும் புனித சவேரியார் தன்னுடைய வாழ்வால் வார்த்தையால் ஆண்டவருக்கு சார்ந்து பகர்ந்ததை எண்ணி இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். இந்த பெருவிழா நாளில் நமக்கு இறைவன் கொடுக்கிற செய்தி என்ன என்பதை தியானிக்கும் முறைகளை அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு பெரிய பிசினஸ் ஐகான் என்று சொல்லப்படுகிற கஃபே காபி டே நிறுவனத்தினுடைய ஓனர் சித்தார்த் என்பவர் சில மாதங்களுக்கு முன்பாக ஆத்திர விழுந்து செத்து போனார், தற்கொலை செய்து கொண்டார். இந்த செய்தித்தாள்களிலும் மற்ற நியூஸ் சேனல்களிலும் அதிகமாக வந்து கொண்டே இருந்தது. நீங்கள் கூட அதை கவனித்திருக்கலாம். இவ்வளவு பெரிய தொழிலதிபர் அவருடைய வாழ்க்கைப்படி முடிந்துவிட்டது என்ற செய்தி நமக்கெல்லாம் அதிர்ச்சியான ஒரு செய்தியாக அந்த வேளையில் அமைந்திருந்தது. இந்த கஃபே காபி டேவுடைய ஓனருடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு கணக்கிட்டார்கள். 12,000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு காபி தோட்டம், ஒரு தேயிலை தோட்டம் அவருக்கு இருக்கிறது. 3000 ஏக்கர் நிலப்பரப்பில் வாழை தோட்டம் அவருக்கு இருக்கிறது. 59 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு பெரிய டெக்னாலஜி பார்க் இருக்கிறது. வே டு வெல்த் என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனம் அவர் வழியாக நடத்தப்பட்டு வந்தது. 6 லட்சம் சதுர பரப்பில் ஒரு புதிய பர்னிச்சர் கம்பெனி தொடங்கப்பட்டு அது தயாரிப்பில் இருந்து கொண்டிருந்த வேலை. இன்னும் அவரை குறித்து சொல்கிற போது, சவுத் அமெரிக்கா நாட்டில் ரிபப்ளிக் ஆஃப் கயானா என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் 1.8 மில்லியன் ஹெக்டேர் பரப்பரப்பில் இருக்கக்கூடிய அமேசான் காடுகளை 30 வருஷத்திற்கு அவர் குத்தகைக்கு எடுத்திருந்தார் என்றும் சொல்லப்படுகிறார். 8,000 கோடி 10,000 கோடி வரையும் இந்த கஃபே காபி டே என்ற நிறுவனம் அவருடைய சொந்தத்தில் இருந்து வந்தது. இவ்வளவு பெரிய சொத்துக்காரர், சொத்தும் பணமும் இருந்து என்ற பயன். கடைசியில் அவருடைய வாழ்க்கை ஆற்றில் விழுந்து செத்து போகிற ஒரு அவலமான வாழ்க்கையாக அமைந்திருந்தது. அவருக்கு என்று அவரை நினைவுறுவதற்கு ஒரு கல்லறை கூட கிடையாது. மிகவும் ஒரு கொடூரமான நிலை. அவருடைய உடலை மருத்துவ பரிசோதனை செய்து எல்லாம் கட்டி பார்த்த பிறகுதான் அவருடைய உடல் கொண்டு வரப்பட்டது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வளவு பணமும் சொத்தும் வசதியும் வாய்ப்பும் இருந்தும் நிம்மதி இல்லை. பணம் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை, மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கவில்லை, மனதிருப்தியோடு கூடிய ஒரு வாழ்க்கையை அது கொடுக்கவில்லை. மன நிறைவு என்பது அவருக்கு மிக குறைவான ஒரு நிலையில் தான் இருந்திருக்கிறார். அதிகமான செல்வத்தை சம்பாதித்தார், சொத்துக்களை எல்லாம் வாங்கி குவித்தார். அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய புகழ் உச்சிக்கு போயிருந்தது. உலகம் முழுவதையும் ஒருவர் ஆதாயமாக்கிக் கொண்டால் தன் ஆன்மாவை இழப்பார் என்றால் அதனால் அதற்கு வரக்கூடிய பயன் என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மாவுக்கு ஈடாக இதை கொடுக்க முடியும் என்பதனை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்திக்க நமக்கு அழைப்பாக தருகிறார். இந்த கர்ப்பாந்தர்களே எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆசை வைத்திருக்கிறார். நல்ல உயர்வான மேன்மையான இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அந்த ஆண்டவருடைய வார்த்தை மீண்டுமாய் நமக்கு ஒரு அழைப்பு தருகிறது. எல்லாவற்றையும் நீ ஆதாயமாக்கிக் கொண்டாலும் உன் ஆன்மாவை
எல்லாமே இழந்துவோமாய் என்று சொன்னார். அதனால் உனக்கு வரக்கூடிய நன்மை என்ன என்று மீண்டும் கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாட்கள் மிக குறைவான நாட்களுக்குள்ளாக நிறைய உறவுகளில், நிறைய நட்புகளில், நிறைய நற்செய்களில் நாம் மன திருப்தியோடு மன நிறைவோடு வாழ வேண்டும் என்ற அழைப்பை தான் இந்த நாள் நமக்கு தருகிறார். சவேரியாருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது அப்பேற்பட்ட ஒரு மன நிறைவை அவர் அதிகமாக பெற்றிருந்தார். அன்பார்ந்தவர்களே, சவேரியாருடைய வாழ்க்கையை குறித்து சொல்கிற போது நிறைய நிகழ்வுகள் நமக்கு தெரியும். குறிப்பாக கோட்டாறு மறை மாவட்டத்தில் கூடிய அந்த பேராலயம் என்பது சவேரியாருடைய கையினால் கட்டியெழுப்பப்பட்ட பகுதியாக நாம் பார்க்கிறோம். அந்த ஆலயம் கட்டுவதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சியிலே திருவிதாங்கூர் அந்த சமஸ்தானத்தினுடைய அரசனாக இருந்தவர்களிடத்திலே போய் இவர் நிலம் கேட்கிறார். நிலம் கேட்கிற போது உங்களுக்கு எவ்வளவு நிலம் வேண்டும் என்று கேட்கப்படுகிறார். ஒரு ஆட்டுத்தோல் அளவுக்கு எனக்கு நிலம் இருந்தால் என்று சொல்கிறார். அவ்வளவுதான் நாம் எடுத்துக் கொள்ளவில்லை என்று சொல்கிறார். ஆட்டுத்தோல் ஒரு இடத்தில் 5 லட்சமாக எடுத்துக்கொண்டு போக போக அது வீழ்கொண்டே போகிறது. இடத்தினுடைய அளவு இன்னதென்று சொல்ல முடியாத அளவுக்கு விளைகிறது. அப்போதுதான் அந்த அரசன் இந்த மனிதர்களிடத்திலே இறைவன் இருக்கிறார், வாழும் குடிகளாக இருக்கிறார் என்று கண்டுகொண்டு இடம் கொடுத்ததாகவும் அப்படி அந்த ஆலயம் கட்டப்பட்டதாகவும் வரலாற்றை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் சென்றிருக்கக்கூடிய ஆலந்தலை, மணப்பாடு, தூத்துக்குடி போன்ற பகுதிகள் எல்லாம் அவருடைய காலடிப்பட்ட இடங்கள். அவர் இன்னைக்கும் நம் எல்லாருக்குமான ஒரு சாட்சிய வாழ்க்கையை தந்திருக்கிறார் என்பதனை நாம் இந்த நாளிலே நினைத்து பார்க்கிறோம். சவேரியாருக்கு எது மனதில் இருக்கும் என்று நினைத்து பார்ப்போம் என்றால், இன்றைய முதல் வாசகத்தில் வாசித்து கேட்ட செய்திதான் மிகப்பெரிய மனநிலையை தந்திருக்க வேண்டும். பவுலியார் நான் அச்செய்தியை அறிவிக்காமலே ஐயோ எனக்கு கேடு என்று சொல்கிறார். நான் அறிவிக்காமல் இருக்கிறார், ஆனாலும் எனக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பொறுப்பிலிருந்து என்னால் தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. நான் அறிவிக்காமல் இருக்க நினைத்தாலும் நான் முடியவில்லை என்று சொல்கிறார். எரேமியா இறைவாக்கு சொல்வது போல ஆண்டவருடைய வார்த்தையினுடைய நாடி நரம்புகள் எல்லாம் மூடமே இருக்கிறது. நான் அதை அறிவிக்க கூடாது என்று நினைத்தாலும் நான் இருக்க முடியவில்லை என்று சொல்வார். அதே போல ஒரு மனநிலை தான் சவேரியாருக்கும் இருந்திருப்பதாக நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பவுலியார் இந்த முதல் வாசகத்தின் போது சொல்கிற செய்தியை பார்க்கணும்னு சொன்னால், நற்செய்தி அறிவிப்பாளருக்கு என்ன கைமாறு கிடைக்கிறது என்று கேட்கிறார். நாம் என்ன வேலை செய்தாலும் அதற்கான கைமாறு என்ன, அதற்கான பிரதிபலன் என்ன என்று எதிர்பார்ப்பு செய்கிற உலகத்தில் வாழ்கிறோம். இதை செய்தால் நீ எனக்கு என்ன தருவாய், நான் உங்களுக்கு இப்படி வேலை செய்தால் நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள், நான் உங்களுக்காக பணியாற்றினால் நீங்கள் எனக்காக என்ன தருவீர்கள், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வேலை செய்வதற்கான பிரதிபலன் என்ன என்று ஒவ்வொரு நிலையிலும் ஒரு குடும்பத்திற்குள்ளாகவே பிரதிபலன் பார்த்து நடக்கக்கூடிய நிலையை தான் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நற்செய்தி அறிவிப்பாளருக்கு என்ன பிரதிபலன் பெற முடியும், என்ன கைமாறு கிடைத்துவிட முடியும் என்று பார்க்கும்போது பவுல் சொல்கிறார், நான் நற்செய்தி அறிவிக்கிறேன், எனக்குள் ஏற்படுகிற அந்த மனநிலைக்கு தான் கைமாறு என்று சொல்கிறார். இந்த கண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மன நிறைவு என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒன்றாக இந்த நாளிலே பார்க்கிறோம். பவுல் சொல்கிறார், நான் நற்செய்தி அறிவிக்கிறேன், அந்த நற்செய்தியை பலர் கேட்கிறார்கள், கேட்கிறபோது அவர்கள் மனமாற்றம் அடைகிறார்கள், அவருடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய உந்துதல் ஏற்பட்டு அவர்கள் ஆண்டவரை பின்பற்றி போகிறார்கள். அதையெல்லாம் காணுகிற போது நான் திருப்தி கொள்ளுவேன், மனநிலையில் கொள்ளுவேன் என்று சொல்கிறார். எப்படி புரிந்து கொள்வது? ஏற்கனவே இந்த நிகழ்வை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மலைக்கோவில்
சேந்தமரம் மக்கள் மலைக்கோவில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது வேலை செய்து கொண்டிருக்கிற போது அந்த மலைக்கோவிலை அந்த பகுதிகளை எல்லாம் தூக்கிட்டு கட்டி கொண்டிருக்கிறோம். நான் ஒவ்வொரு முறையும் போகிற போது அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் கொண்டு செல்வது. ஒரு நாள் அங்க வேலை பார்த்து இருக்கக்கூடிய ஒரு குட்டியும் மாலை நேரத்தில் கொஞ்சம் முட்டைகோஸ் மற்றும் வாழைக்காய் பச்சி இதெல்லாம் வாங்கி போயிருக்கிறேன். போய் சேர்ந்த உடனே எல்லாரையும் உட்கார வச்சு டீ குடிச்சிருக்கோம். ஒருவர் மட்டும் நான் பார்க்காதவோ இருக்கிற நேரத்துல ஒரு முட்டைகோஸ் எடுத்து ஒழிச்சு வைக்கிறாரு, ஒரு பச்சி எடுத்து ஒழிச்சு வைக்கிறாரு. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ ஒரு எங்கேயும் மறைச்சிருக்கிற என்னன்னு தெரியல. அவர் சாப்பிடவும் இல்லை, அவர் எடுத்து மணியை மறைச்சிருக்கிறார். அப்போ எல்லாரும் அதை கவனிக்கல. நானும் எல்லாரும் காப்பு போன உடனே நான் அவரை கூப்பிட்டு முட்டைகோஸ் உமக்கு தானே கொடுத்தது, வச்சு உமக்கு தானே கொடுத்தோம், ஏன் நீங்க சாப்பிடல அப்படின்னு அவரை பார்த்து கேட்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, இல்ல சாமி வீட்டுக்கு கொண்டு போறான், என் சின்ன பையன் இருக்க விரும்பி சாப்பிடுவான் அப்படின்னு சொன்னாரு. சின்ன பையன் விரும்பி சாப்பிடுவான், சரி சின்ன பையன் வீட்டுல போற இடத்துல வாங்கிக்கிற வேண்டியதானே. இல்ல நான் சாப்பிட்டு என்ன ஆகும் சாமி, நான் தான் வளர்ந்துருக்கலாம், பெரியாளா இருக்கலாம், இனிமே அவனால வளர வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னார். நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மன நிறைவு என்பது எங்கே இருக்கிறது? தன் பிள்ளைகளுடைய அந்த பூரிப்பை காணுகிற போது மன நிறைவு இருக்கிறது. தன் பெற்றோருடைய பூரிப்பை காணுகிற போது ஒரு பிள்ளைக்கு மன நிறைவு இருக்கிறது. ஆகவே பவுலர் சொல்கிறார், இப்படி ஒரு மன நிறைவை நான் நற்செய்தியில் பார்த்தேன் என்று சொல்கிறார். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிற போது மற்றவர்கள் எல்லோரும் கேட்கிறார்கள். கேட்கிற அந்த மக்கள் மனமாற்றம் அடைகிறார்கள். அதை பார்க்கும் போது நான் தம்பி கொள்கிறேன் என்று சொல்கிறார். நான் நற்செய்தியில் விட்டேன், எனக்கு பிரதிபலமாக ஏதாவது கொடுத்தாக இருப்பதல்ல, நான் கைமாறாக ஏதாவது பெற்றுக் கொண்டிருப்பதல்ல. பவுலுடைய வார்த்தையை பார்க்கும் போது அவர்களுடைய முகங்களில் காணுகிற அந்த நிறைவை நான் இதற்கான நிறைவாக காணுகிறேன் என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்கிற போது அப்படி ஒரு மனநிறைவு கொண்டவர்களாக வாழ நாடு நமக்கு அழைத்து தருகிறார். பவுலுக்கு நேர்ந்த அந்த நிகழ்வு தான் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்குமே இருக்கக்கூடிய நிறைவாக நாம் வேண்டி பார்க்க வேண்டும். பவுல் இன்றைய முதல் வாசகத்துடைய இன்னொரு பகுதியை சொல்கிறார், நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன், ஒரு சிலரையும் மீட்டுக் கொள்வதற்காக எல்லாருக்கும் எல்லாமாக மாறினேன் என்று சொல்கிறார். எல்லாருக்கும் எல்லாம வாழ முடியுமா? நம்மளால எல்லாருக்கும் ஏற்றப்படையா நம்மளால இருக்க முடியுமா? அப்படி இருக்க நினைச்சதுன்னா நம்ம தான் பயிற்சிதான். எல்லாருக்கும் பிடிச்சவங்க எல்லாருக்கும் முடியுமா? உங்க வீட்டிலே உங்களுக்கு எல்லாரையும் பிடிக்குமா? யாரும் இருக்கா? சில குடும்பங்கள் சொல்ல முடியாது. எங்க அப்பாவை எனக்கு பிடிக்க செய்யாது அப்படி சொல்ல கிடையாது. எங்க அம்மாவை எனக்கு பிடிக்க செய்யாது, எங்க அப்பாவை தான் பிடிக்கும் சொல்ல கிடையாது. என் கூட பிறந்த தம்பியை பிடிக்காது அப்படி சொல்றவங்க இருக்கதான் செய்யறாங்க. அப்ப எவ்வளவு பிடிக்கும்? வேற வழி இல்லை, ஒன்றா பிறந்த வாழ்க்கை அவங்க சாப்பிடணும் போகணும் வரணும் அவ்வளவுதான் அப்படிங்கிறத இருக்கிறதை பார்க்கணும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் ஏற்றவர்களாக யாரும் முடியாது. இயேசுனாலே முடியல. இயேசுவையே இப்படிதான் சொன்னார்கள். அவர் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் போயிட்டே இருந்துச்சு. அப்படியே போயிட்டே தான் இருந்தது. இன்னும் ஒரு சில கூட்டம் வெயில் பிடித்தவர், பல்வேறு பாதிகளுக்கு நண்பர், அவங்க வீட்டை போய் சாப்பிடலாம், இளைஞர்கள் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இயேசுக்கே நிறைய நிலைகளில் பலவிதமான பேச்சு ஏற்பட்டிருந்தது. அப்படி என்றால் எந்த சூழ்நிலையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். பவுல் சொல்லுகிறார், எல்லாருக்கும் எல்லாம் நீ அடிக்கிறியா, ரைட்டு, நற்செய்தி வாங்கிட்டு செல்லலாம். நீ நான் சொல்றதை கேட்கிறியா, நற்செய்தி வாங்கிட்டா போதும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் எல்லாம் என்று சொல்கிறார். இதுதான் ஒரு மனிதனுடைய உச்சநிலை. ஒரு மனிதன் கடவுளுக்காய் வாழ்வதனுடைய உச்சநிலை. கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான உயர்ந்த நிலையாக நாம் பார்க்கிறோம். நம்மளால முடியாது. பக்கத்து வீட்டுக்காரர்களாக சேர்ந்து வாழ முடியாது. நம்மளால பக்கத்து வீட்டுக்காரர்களை கண்டாலே கோபம் வந்து எரிச்சு போராட்டமா இருக்கு, அதையே தாங்க முடியல.
இல்லையா? வாசல் அடைச்சுதான், வழியை மறைச்சிருந்தான், சனலை எழுந்திருந்தான், காற்று அடிச்சிருந்தான், பாட்டை போட்டுதான், சவுண்டை வச்சிருந்தான். நீங்க நிம்மதியா இருக்க முடியாத அளவுக்கு எத்தனை போராட்டம். நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் எல்லாருக்குமாய் எல்லாமாய் வாழ்தல் என்பது மிகவும் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறார். இந்த நற்செய்தியினுடைய உச்சநிலை பவுல் சொல்கிறார், எதற்காக உச்சநிலை? அப்படியாவது ஒரு சிலரையே விட்டுக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசையில் நான் அப்படி நடந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சரியா அப்படி ஏகப்பட்ட நடைகளை மேற்கொண்டார். கிட்டத்தட்ட 36,000 மைல்களுக்கு மேலாக அவர் நடந்தே போனார் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையினுடைய பாடம் சொல்கிறார். அவருடைய பயணம் ஜப்பான் நாட்டு நற்செய்தி போகணும், சீனாவுக்கு போய் கடைசி நற்செய்தி அறிவிச்சிடணும் அப்படின்னு நினைச்சு போய் கடைசியாக போகிற பாதையில் அவர் இறந்து போக அவருடைய இறந்த உடலை அடக்கம் செய்கிறார்கள். சவேரியாருடைய உடலை கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சமாவது அந்த எலும்பையாக எடுத்து போய் அந்த பணியாற்றி அந்த போவாத மற்ற இடங்களில் வந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் தோண்டி பார்க்கும் போது அவருடைய உடல் அப்படியே அழியாமலே இருக்கிறார். உடல் அழியாமலே இருக்கிறார். அப்படியே அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவர் எப்படி இருந்தால் அப்படியே அவருடைய உடல் இருந்தார். ஆகவே எடுத்துக்கொண்டு கப்பலில் வருகிற போது கூட என்ன நினைத்தார்கள்? உட்கார்ந்துப்பட்டால் சீக்கிரமாக உடல் வெட்டுக் போகும் என்பதற்காக அவருடைய உடலை வெட்டி வைக்காமல் அப்படியே உட்காட்டு பறக்கும் என்று சொல்லி கடலிலே வருகிற போது கப்பலை பின்பக்கமாக வெட்டி வைத்திருந்தார்கள். அந்த நிலையிலும் அந்த உடல் அழிந்து போடவில்லை. இன்றைக்கும் அழியாமல் 500 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய உடல் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்க்கிற போது நம்ம ஒவ்வொருடைய வாழ்வுக்கு சொல்லப்படுகிற பாடம் அதுதான். நற்செய்தி அறிவிப்புடைய மனநிறைவை ஒரு சரியாக பெற்றிருந்தார். நாம் அந்த மனநிறைவை நம்முடைய வாழ்க்கையில் பெற வேண்டும். பல நேரங்களில் நாம் மனநிறைவற்றவர்களாக வாழும். நம்மோடு வாழ்கிற இந்த உறவு வாழ்க்கை, நட்பு வாழ்க்கை, நற்செய்திகளில் நாம் குறைந்தபட்ச மனநிறைவாக கொண்டிருக்க வேண்டும். அதிகமான மனநிறைவு என்று உயர்ந்த நிலையை அடைவதை விடவும் குறைந்தபட்ச மனநிறைவாக நாம் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரின் தேவையவர்களாக மாறும். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கு மன நிறைவேறுவதற்கு இன்னைக்கு நடந்தேனா என்று நாம் உண்மையை ஆய்வு செய்வார். தூங்க போவதற்கு முன்னாடி ஒவ்வொரு நாள் நினைச்சுப்பார், இன்னைக்கு நான் இறைவனுக்கு மனநிறைவு தருகிற விதத்தில் நடந்தேனா, என்னுடைய செயல்பாடுகள் அமைந்ததா, நான் பிறரோடு பேசுகிற போதும் பிறரோடு பழகுகிற போதும் பிறருக்கு உதவி செய்கிற போதும் இந்த மனநிலை எனக்கு இருந்ததா என்று நாம் உண்மையை சிந்தித்திருப்பார். ஆண்டவரை அவர்களுக்கு வந்தாடுவோம்.